என் பேர் சக்திலட்சுமிகா. நான் சிஎஸ் அண்ட் பிஎஸ்எஸில் வந்து டேலி படிக்கிறேன். வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சிலில் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். வாங்க டேலியை பார்ப்போம். முதல்ல இதில் எஸ்கேப் கொடுத்துக்கிறோம். ஆல்ட் F1ல் பார்த்தா கம்பெனி இன்ஃபோவில் செலக்ட் கம்பெனி, கிரியேட் கம்பெனி, பேக்கப், லிஸ்ட்டு இருக்குது. அதில் வந்து நம்ம கிரியேட் கம்பெனி செலக்ட் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா நம்ம சி கூட டைப் பண்ணலாம். இதில் வந்து நேமில் வந்துட்டு நம்மளோட நேம் போட்டுக்கலாம், இல்லைன்னா பாஸ்வேர்ட் கூட போட்டுக்கலாம். அட்ரஸ் இதில் வந்து ஸ்டாட்டரி கம்பெனிஸ் ஃபார் ஸ்டேட்டில் வந்து என்ன ஸ்டேட்டோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் தமிழ்நாடு கூட நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். பின்கோடு வந்து தமிழ்நாடுக்குள்ள பின்கோடு போட்டுக்கலாம். டெலிஃபோன் நம்பர், ஃபோன் நம்பர் போட்டுக்கலாம். இமெயில், கரன்சி சிம்பிள், மெயின்டைன், ஃபினான்ஷியல் இயர், எந்த ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்டிங் ஆகுது, 1 ஏப்ரல் டு 31 மார்ச். டேலி வால்ட் பாஸ்வேர்ட், இதில் நம்ம பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். யூஸ் செக்யூரிட்டி கண்ட்ரோல், இதில் செக்யூரிட்டி இருக்கணுமா வேணாமத்து நம்ம டிசிஷன். பேஸ் கரன்சி சிம்பிள், ஃபார்மல் நேம், அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ணிட்டோன்னா அக்செப்ட் எஸ் சொல்லிக்கலாம். மாஸ்டர்ஸில் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, இன்வென்ட்ரி இன்ஃபோ இருக்குது. ட்ரான்சாக்ஷன்ஸில் வந்து அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் போய் பார்த்தோன்னா எஃப்ஐயில் வந்து பேமெண்ட்டு, எஃப்ஓவில் வந்து கான்ட்ராவில் வந்து பேங்க் அண்ட் கேஷுக்கு தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். F6ல் வந்து ரிசிப்ட்டு, இதில் ரிசிப்ட் ஆன ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் போடுவோம். F7ல் ஜேர்னலில் வந்துட்டு டிப்ரிசியேஷனும் அப்புறம் கரண்ட் லயபிலிட்டிஸ் அதெல்லாம் போடலாம். F8ல் வந்து சேல்ஸு, F9ல் வந்து பர்ச்சேசஸ். இன்வென்டரி வவுச்சர்ஸில் வந்து ஸ்டாக் ஜேர்னல் போடலாம். இம்போர்ட்டில் வந்து இம்போர்ட் ஆஃப் டேட்டா, ரிப்போர்ட்ஸில் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்துட்டு நம்மளுக்கு லயபிலிட்டிஸ், அசட்ஸ் அதோட டோட்டல் வந்து நம்மளுக்கு இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து நம்மளுக்கு வந்து நெட் ப்ராஃபிட் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாக் சம்மரியில் வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ரேஷியோ அனாலிசிஸ் வந்து நம்ம ரேஷியோஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்பிளேயில் வந்துட்டு டிஸ்பிளே மெனுவில் வந்து ட்ரையல் பேலன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். 2 டோட்டல் டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து ஈக்குவலாக இருக்காது. டே புக்கில் வந்துட்டு நம்ம டே புக் செக் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் புக்கில் வந்து கேஷ் ஆர் பேங்க் புக்ஸ், லெட்ஜர், குரூப் சம்மரி, குரூப் வவுச்சர்ஸ், சேல்ஸ் ரெஜிஸ்டர், பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர், ஜேர்னல் ரெஜிஸ்டர். கேஷ் அண்ட் பேங்க் சம்மரியில் வந்துட்டு நம்மளோட டெபிட் ரேட்டை வந்து பார்த்துக்கலாம். லெட்ஜர்ஸில் வந்துட்டு நம்ம என்ன லெட்ஜர் க்ரியேட் பண்ணோமோ அது பார்க்கலாம். குரூப் சம்மரியில் வந்துட்டு இதில் வந்து எல்லாரோட அக்கௌண்ட்டும் இருக்கும். குரூப் வவுச்சர்ஸும் அதே தான். சேல்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் நம்ம என்னெல்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்கோமோ அது ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். எந்தெந்த மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு நம்மளால் ரெஜிஸ்டர் பண்ணலாம். பர்ச்சேஸ் ரெஜிஸ்டரும் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்ட்டு ஒரு மந்த்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது. ஜேர்னல் ரெஜிஸ்டரும் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ நம்ம வாங்கி வச்சுருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறது. அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அவுட்ஸ்டாண்டிங்கில் ரிசீவபிள்ஸ், பேயபிள்ஸ், லெட்ஜர், குரூப்பு. ரிசீவபிள்ஸில் வந்து எவ்வளோ பில்ஸ் ரிசீவபிள் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பேயபிள்ஸில் வந்து எவ்வளோ பில்ஸ் பேயபிள் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இதுலேயும் லெட்ஜர்ஸ் வந்து நம்ம என்ன லெட்ஜர்ஸ் போட்டிருக்கோன்னு பார்க்க முடியும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் வவுச்சர்ஸ், டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு 2 இருக்குது. அதில் வந்துட்டு அட்டெண்டன்ஸ், கான்ட்ரா, கிரெடிட் நோட், டெபிட் நோட், டெலிவரி நோட், ஜேர்னல், மெமோரண்டம், பேமெண்ட், பேரோல், ஃபிசிக்கல் ஸ்டாக், பர்ச்சேஸ் ஆர்டர், ரிசிப்ட் நோட், ரிஜெக்ஷன்ஸ் ஆஃப், ரிவர்சிங் ஜேர்னல், சேல்ஸ் ஆர்டர், ஸ்டாக் ஜேர்னல். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வந்து குரூப்ஸ், லெட்ஜர்ஸ், ஸ்டாக் குரூப்ஸ், ஸ்டாக் ஐட்டம்ஸ், வவுச்சர் டைப்ஸ், யூனிட்ஸ், கரன்சிஸ். இன்வென்டரி புக்ஸில் வந்துட்டு ஸ்டாக் ஐட்டம்ஸ், குரூப் சம்மரி நம்ம க்ரியேட் பண்ணால் பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இதில் வந்துட்டு ஒரு மந்த்துக்கு எவ்வளோ ஸ்டாக் ஜேர்னல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஃபிசிக்கல் ஸ்டாக் ரெஜிஸ்டர்
இது வந்து ஒரு ஃபிசிக்கலாக நம்ம எவ்வளோ ஸ்டாக் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம்.